ரங்கண்ண பள்ளியில வெயில் காலம் கடுமையா இருந்தது. தண்ணி இல்லாம பயிர்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. நதிகள் குளங்கள் வத்தி போச்சு. விவசாயிகள் வாயடைச்சு போய் நின்னாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த நிலைமையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்படியான கஷ்டமான வேளையில ஒரு நாள் காலையில, ஏங்க, இந்த தடவை விதை போட நம்மளால முடியாது, கிணறு எல்லாமே வத்தி போச்சு. இப்படி இருக்கும்போது நம்மளோட நிலத்தை நம்ம எப்படி காப்பாத்திக்க போறோம் அப்படின்னா சாந்தி. ஆமா சாந்தி, இந்த வெயில் காலம் நம்ம மக்களை ரொம்ப சோதிக்குது. ஆனா நம்ம அறிவை பயன்படுத்தணும்னா இந்த வெயில் காலத்தை கூட நம்மளால வரமா மாத்திக்க முடியும் அப்படின்னா ராமண்ணா. என்ன சொல்றீங்க? வெயிலால மக்கள் எல்லாம் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க, நீங்க வரோன்னு சொல்றீங்க? ஆமா சாந்தி, காலம் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிரதியா என்ன செய்யணும்னு நம்ம தான் யோசிக்கணுமே தவிர காலத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு நிஜமாவே எதுவுமே புரியல. இந்த வெயில் காலத்துல பயிர்கள் எல்லாம் காஞ்சு போகாம இருக்க என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. அப்படியா? அது என்ன யோசனை? என் கூட வயலுக்கு வா, உனக்கு நான் காட்டுறேன். மூளைகீழ கெட்டு போச்சா உங்களுக்கு? யோசனை சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப வயலுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. என்ன? எனக்கு எதுவுமே நிஜமா புரியல. நான் தான் கூப்பிடுறேன்ல, அதிகமா எதுவும் பேசாம கிளம்பி வா. அப்படி ராமண்ணா சாந்தம்மாவை கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனான். அங்க அவனோட வயலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு குழி தோண்டி வச்சிருந்தான். அது ஒரு ஊத்து. அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சு. இது என்னங்க, இங்க இவ்ளோ பெரிய குழி தோண்டி வச்சிருக்கீங்க? குழி இல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. இதுக்குள்ள இவ்ளோ தண்ணி இருக்கு? என்னது இது? இதுதான் நான் சொன்ன அந்த யோசனை. அது இந்த வெயில் காலத்துல கூட இது வத்தி போகாம அப்படியே இருக்கே, அது எப்படிங்க? இந்த இடத்துல குழி தோண்டுனா பூமிக்குள்ள இருக்கிற நீர் ஊறிக்கிட்டே வருது. அதனாலதான் இது இன்னும் காயாம நீரோட இருக்கு. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இந்த வயல் மொத்தத்துக்கும் தண்ணி பாய்ச்சணும்னா இந்த தண்ணி எந்த மூலைக்கு? அது என்னவோ சரிதாம்மா. சரியா போச்சு. இத வச்சுதான் நீ வயலை காப்பாத்த போறேன்னு சொன்னியா? சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். அன்னைக்கு ராத்திரி முழுக்க ராமண்ணா இத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஊர்ல ஒரு பெரிய குளம் தோண்டுனா அப்போ இந்த வெயில் காலத்துல வர துன்பங்கள் மக்களுக்கு இருக்காதுன்னு நினைச்சாரு. அடுத்த நாள் காலையில, சாந்தி சாந்தி. என்னங்க காலங்காத்தாலேயே எதுக்கு இப்படி கத்துறீங்க? எனக்கு ஒரு பயங்கரமான உபாயம் தோணி இருக்கு. ஐயோ, மறுபடியும் இன்னொரு உபாயமா? அது அபாயமா மாறாத வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீ முதல்ல நான் சொல்றத கேளு. சரி சொல்லுங்க, என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஊர் பக்கத்திலேயே பெருசா ஒரு குளம் தோண்டிட்டோம்னா அது ஊர் மொத்தத்துக்கும் பயன்படும் இல்லையா? இது ரொம்ப நல்ல யோசனை தாங்க. ஆனா குளம் தோன்றது அவ்வளோ சாதாரண விஷயமா? அது உண்மைதான். ஆனா நான் கண்டிப்பா தோண்டுவேன். எனக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம ஊர்க்காரங்களை கூட நான் கூப்பிட்டுக்குவேன். சரியா போச்சு. நீங்க கூப்பிட்ட உடனே எல்லாரும் உங்க பின்னாடி வந்துருவாங்களா என்ன? அப்படியே சாந்தி சொன்னதும் ராமண்ணா அப்படியே யோசனையில இருந்துட்டாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நாட்களும் இப்படியே கடந்து போச்சு. அவனுக்கு இப்போ இன்னொரு யோசனை வந்துச்சு. சாந்தி, நீ சொன்னது கூட சரிதாம்மா. என்னால மட்டும், அப்புறம் இந்த ஊர்க்காரங்களால மட்டும் கூட இந்த குளத்தை தோண்ட முடியாது. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. அதனாலதான் நான் இந்த விஷயத்த நம்ம முனிசிபல் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க உள்ள அதிகாரிகள் கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன். இது நிஜமாவே ஏதோ நல்ல யோசனை மாதிரி தான் இருக்கு. சரி, ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே. போயிட்டு வாங்க. சாந்தி இப்படி சொன்ன உடனே ராமண்ணா உடனே கிளம்பி முனிசிபல் ஆபீஸுக்கு போனாரு. அங்க உள்ள அதிகாரிய பார்த்து ராமண்ணா, ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயமா பேசலான்னு வந்தேங்க. என்ன விஷயம் பத்தி பேசுறதுக்கு வந்திருக்க? சீக்கிரம் சொல்லு, என்கிட்ட அதிக நேரம் இல்ல. ஐயா, அது எதுவும் இல்லைங்க. இந்த வெயில் கொடுமையினால கிராமத்து மக்கள் எல்லாரும் தண்ணி பிரச்சனையினால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லாம் தெரியும். மக்கள் எல்லாரும் அத பத்தி தான் கவலையா பேசிட்டு இருக்காங்க. அதேதாங்க. அதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கு. என்ன மாதிரி அதிகாரிகளாலேயே எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன செஞ்சிட போற? என்னால தனியா எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனாலதான் உங்க உதவி வேணும்னு வந்திருக்கேன். சரி சொல்லு, என்ன யோசனை? அது எதுவும் இல்லைங்க. நம்ம ஊருக்கு பக்கத்திலேயே சின்னதா ஒரு குளம் தோண்டிட்டோம்னா
அது ஊருக்கே பயனுள்ளதா இருக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கூட இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை எதுவும் இல்லாம எங்களுக்கு எப்பவுமே தண்ணி கிடைக்கும். உன் யோசனை கூட நல்லாதான் இருக்கு. சரி, நான் மத்த அதிகாரிகள் கிட்டயும் பேசிட்டு இதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்றேன். சரிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்ளோ சீக்கிரம் இதுக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஊரோட நல்லதுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போறேன்? சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். சரிங்க, நான் போயிட்டு வரேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமண்ணா கிளம்பி போயிட்டாரு. நாட்கள் கடந்து போச்சு. அதிகாரிகள் குளம் தோன்றதுக்காக ஒரு பெரிய ஜேசிபி மிஷின் கொண்டு வந்தாங்க. ஊர்ல குளம் தோன்ற வேலை ஆரம்பமாச்சு. என்ன ராமண்ணா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க தயவால வேலையெல்லாம் ரொம்ப நல்லா போகுதுங்க ஐயா. இன்னும் ஒரு வாரத்திலேயே எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிடும். ரொம்ப நல்லது ராமண்ணா. ஏதாவது உதவி தேவைன்னா தயங்காம எப்ப வேணாலும் என்ன கேளு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ அதே ஊர்ல சந்திரையா அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான். நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து ராமண்ணா மேல அவருக்கு பொறாம வந்துச்சு. அதனால இந்த குளம் தோன்ற வேலைகளை எப்படியாவது முடக்கணும்னு முடிவு பண்ணான். சந்திரையா ஒரு நாள் தனக்கு தானே இந்த மாதிரி யோசிச்சான். இவன் இந்த குளத்தை தோண்டி ஊர் மக்களுக்கு பயன் வர்ற மாதிரி பண்ணிட்டான்னா அப்புறம் இவனுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும். என்னோட பேரை சொல்லிக்க கூட முடியாத நிலைமைக்கு வந்துருவேன். எப்படியாவது இந்த வேலைய தடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஜேசிபி கான்ட்ராக்டர் கிட்ட பேசி இயந்திரம் வேலை செய்யலன்னு சொல்ல சொன்னாரு. வேற யாரையும் அந்த இடத்துக்கு வரவிடாம பண்ணாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாந்தி, என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஊர்ல குளம் தோண்டிட்டு இருக்கிற சங்கதி உனக்கு தெரியும் தானே? ஆமா, அதுக்கு தான் அதிகாரிகளும் உங்களுக்கு உதவி பண்றாங்களே. இப்ப என்னாச்சு, எதனால இவ்ளோ கவலையா இருக்கீங்க? அந்த வேலை நின்னு போச்சு சாந்தி. அந்த கான்ட்ராக்டர் பாதியிலேயே வேலையை விட்டுட்டு ஓடி போயிட்டான். வேற யாரும் கூட இங்க வேலை செய்ய வரமாட்டேங்கிறாங்க. ஐயோ, இது என்னங்க புது பிரச்சனை? இந்த விஷயத்த பத்தி நீங்க அதிகாரிகள் கிட்ட சொன்னீங்களா? சொன்ன சாந்தி, ஜேசிபி காரன் வரலன்னா எங்களால கூட எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. இது என்ன பெரிய கஷ்டமா போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு கூட நமக்கு எதுவும் புரியலையே. ஆமா சாந்தி. சரிங்க, நீங்க இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் ராமண்ணா இந்த விஷயத்த பத்தி ஊருக்குள்ள விசாரிக்க ஆரம்பிச்சான். அப்படி விசாரிக்கும் போது இந்த வேலைய பண்ணது சந்திரையா தான் தெரிய வந்துச்சு. உடனே சந்திரையாவோட வீட்டுக்கு போனான். ஓ, ராமண்ணாவா? வா வா, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? சந்திரையா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஓ, கேளு கேளு. என்ன கேள்வி? வெயில் கொடுமையினால ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணி இல்லாம கஷ்டப்படுற விஷயம் உனக்கு தெரியும் தானே? ஆமா தெரியும். அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? நீ எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல சந்திரையா. குறைஞ்சபட்சம் நாங்க செய்யற வேலைகளை இடையூறு பண்ணாம இரு, அதுவே போதும். ஓ, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? இந்த தண்ணி பிரச்சனைக்காக நான் கூட எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் கிட்ட என்னால முடிஞ்சவரை பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் என்கிட்ட உண்மைய மறைக்காத சந்திரையா. அந்த ஜேசிபி கான்ட்ராக்டர் கிட்ட பேசி இந்த வேலைய நிறுத்தினது நீதான்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுன? எங்கள மாதிரி விவசாயிகளோட நிலைமை என்ன? பயிர்கள்லாம் எவ்வளவு நஷ்டமாகுதுன்னு ஏதாவது தெரியுமா? இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிற? நீங்க குளம் தோண்டி நல்ல பேர் சம்பாதிச்சுட்டு போயிருவீங்க. ஊர் மக்கள் எல்லாம் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நான் ஓரமா நின்னு வாய் பார்க்கணுமா? அதுக்கு தான் இப்படி பண்ணிட. எவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்ட சந்திரையா. உனக்கு ஏன் மேலதான் கோபம் இருக்குன்னா என்ன தனியா கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாம். இப்போ உன்னால ஊர் மொத்தமும் கஷ்டப்படுது. இதெல்லாம் உனக்கே நியாயமா தோணுதா? எவன் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? எனக்கு என்னோட பேரு புகழும் தான் முக்கியம். சரி சந்திரையா, நீ நிறுத்திட்டா மட்டும் இந்த வேலையெல்லாம் நின்னு போயிடும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதான் கண்ணாலேயே பாத்துட்டு இல்ல, நின்னு போச்சா இல்லையா? அதிகாரிகளால கூட எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயத்த நான் முடிச்சு காட்டுறேன். இந்த விஷயத்த நான் பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போய் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சந்திரையா சொன்னதும் ராமையா உடனே ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்தை கூட்டினான். அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். நம்ம ஊரே இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எல்லா பயிர்களும் தண்ணி இல்லாம காஞ்சு போகுது. ஆனா ஆமா ராமண்ணா, எல்லாருமே இந்த கஷ்டத்துல அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் அதிகாரிகள் கிட்ட பேசி எப்படியாவது குளம் தோண்டிடலான்னு நினைச்சேன்.
அது எல்லாருக்குமே தெரியும் ராமையா. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால பாதியிலே வேலை நின்னுருச்சே. ஆமா, ஆனா இது சந்திரயாவோட வேலைதான். என் மேல இருக்கிற பொறாமையினால இந்த குளத்தோட வேலையை எப்படியோ நிறுத்திட்டான். அப்படியா? இந்த சந்திரயா எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? இப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்குதான் அந்த சந்திரயாவுக்கு ஒரு நல்ல புத்தி புகட்டணும். நின்னு போன வேலைய நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது முடிச்சு காட்டணும். கண்டிப்பா ராமண்ணா, நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி பண்ணிடலாம். ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சு காட்டுனா அது என்னோட வெற்றி கிடையாது, இந்த ஊர் மொத்தத்தோட வெற்றி. நம்ம வேலையில யாராவது இடையூறு பண்ணுனா அவங்க தான் நம்மளோட உண்மையான எதிரி. ஆமா ராமண்ணா, இந்த ஊருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வேலைய நம்ம எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா வேலைய பார்த்தாங்க. சந்திரயா பண்ண சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட பெரியவர் சந்திரயா கிட்ட, சந்திரயா, உன்னோட பணத்தால இந்த ஊரை நீ காப்பாத்தலைனாலும் பரவாயில்ல, ஆனா கெடுக்கணும்னு நினைச்சேன்னா இந்த ஊர் உன்னை வாழ விடாது. சொல்லிட்டாருப்பா மகாராஜா. இப்ப என்ன, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல குளம் தோண்ட போறீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. நாளைக்கு பணத்துக்காக என் வீட்டுக்கு தானே வரணும், அப்ப பாத்துக்கிறேன். நீ எப்பதான் மாற போறியோ சந்திரயா, ஆனா பாத்துக்கிட்டே இரு, இந்த இடத்துல ஒரு குளம் கண்டிப்பா உருவாகும். சரி சரி, அதையும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி சந்திரயா அங்கேருந்து போயிட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் மும்முரமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. மலை மாதிரி இருந்த இடத்த குழியா தோண்டி மண்ணெல்லாம் அகற்றி நல்ல வலுவான கரையோட ஒரு குளத்தை தோண்டுனாங்க. வெயில் காலத்துல கூட அந்த குளத்துல தண்ணி நிரம்பி இருந்ததை பார்த்து விவசாயிகள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சுத்து பக்கத்துல இருக்கிற விவசாயிகள் கூட ராமண்ணா கிட்ட வந்து அதை கத்துக்கிட்டாங்க. அப்போ சாந்தி ராமண்ணா கிட்ட வந்து, நீங்க சொன்னது எவ்வளோ நிஜங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சா இந்த வெயில் கூட நமக்கு வரமா மாறும். அடடே, என்னோட யோசனையை கூட நீ சரின்னு சொல்ற. அதுதான் நான் சொன்னேன், நம்ம யோசனை கொஞ்சம் தெளிவா இருந்துச்சுன்னா இயற்கை எப்பவுமே நமக்கு பகை கிடையாது. எல்லா கஷ்டத்தையுமே மாற்றத்துக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க, இதுக்கப்புறம் நான் கூட இயற்கைய கண்டிப்பா குறை சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்லது சாந்தி. இதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வெயில் காலத்துல கூட அவங்களுக்கு எந்த விதமான தண்ணி பிரச்சனையும் இல்ல. தெளிவான சிந்தனை கடுமையான வெயில் காலத்தை கூட கிராமத்துக்கு ஒரு அனுகூலமா மாத்திருச்சு. புத்திசாலி விவசாயி தேசத்தோட நம்பிக்கை. பிரச்சனைகளை எதிர்கொள்ற புத்திசாலித்தனமும் தைரியமும் இருந்தா மழை, வெயில், வறட்சி எதுவுமே பிரச்சனை இல்ல. கடற்கரை ஓரமா ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு மறுபுறமா ஒரு பசுமையான காடு இருந்துச்சு. கடற்கரை சிப்பிகளை வச்சு அந்த ஊர் குழந்தைங்க விளையாடுனாங்க. ஊர்ல எல்லாரும் விதவிதமான வேலை செஞ்சுக்கிட்டு மரத்தடியில ஆடு புலி ஆட்டம் ஆடிக்கிட்டு எல்லாரும் அப்படி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல ரங்கையான்னு ஒருத்தன் மூங்கில் கம்புகளை வித்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாரு. மூங்கில் கம்புங்கம்மா, மூங்கில் கம்புங்க, ரொம்ப அழகான மூங்கில் கம்புங்கம்மா, வாங்கம்மா வந்து வாங்கிக்கோங்க. அப்படி தொண்டை தண்ணி வத்தி போற அளவுக்கு கூவி கூவி வித்துட்டு இருப்பாரு. ராமண்ணா, மாட்டு கொட்டகைக்கு நல்ல மூங்கில்கள் வேணும்னு கேட்டிருந்தியே, இதோ நல்ல கம்புகளா கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. அப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதை கேட்டு கேட்டு கொடுப்பாரு. அந்த ஊர்ல இருக்கிற பல பேர் ரங்கையா கொண்டு வந்த மூங்கில்களை வச்சுதான் வீடு கட்டியிருந்தாங்க. இதனால ரங்கையாவுக்கும் நல்ல வருமானம் வந்துச்சு. அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாததால இந்த தொழில்ல வர்ற வருமானத்துல கொஞ்சம் தனக்கு வச்சுட்டு மிச்ச பணத்தை எல்லாம் மத்தவங்களுக்காகவே செலவு செஞ்சுட்டு இருப்பாரு. டே பசங்களா, உங்க எல்லாருக்காகவும் விளையாட்டு சாமா கொண்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க. அப்படி பசங்களுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவாரு. சாயங்கால நேரத்துல பசங்களை கூப்பிட்டு கடற்கரையில உட்கார்ந்துகிட்டு அவங்களுக்கு கதை சொல்லுவாரு. அப்போ அதுல ஒரு பையன், அண்ணா, நம்ம ஊர்ல பேய் இருக்கா? அது மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு, அது முட்டிய புட்டிச்சு இழுத்து கீழே தூக்கி போட்டுடுவேன். அப்போ ரெண்டாவது பையன், டேய், நான் தாண்டா அந்த ஆஞ்சநேய சுவாமி மாதிரி அந்த பேய கொன்னு போட்டுடுவேன் அப்படின்னா. இப்படி இந்த பசங்க கூட பேசி விளையாண்டுகிட்டே ரங்கையா அந்த பக்கம் எல்லாம் அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரங்கையா மூங்கில் கம்புகளை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சு. அந்த முள்ளு குத்துனதுனால கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெளியில எங்கேயுமே போக முடியாம வீட்லயே படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பசங்க பதறி போய் அவர் வீட்டுக்கு வந்தாங்க. ரங்கண்ணா, ரங்கண்ணா,
அப்படி ஓடி வந்து பார்த்தப்போ ரங்கையா காய்ச்சல் வந்து படுத்திருந்தாரு. எப்பவும் கலகலான்னு இருக்கிற ரங்கையா இப்போ இப்படி சோர்வா படுத்திருக்கிறத பார்த்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்துச்சு. டேய், சின்ன காய்ச்சல் தானடா, அதுக்கு எதுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? நாளைக்கு நான் வந்துடுவேன், நீங்க போங்க அப்படின்னு ரொம்ப சோர்வா சொன்னாரு ரங்கையா. அண்ணா, நீ இப்படி இருக்கும்போது நாங்க எப்படி போறது? நீ படுத்துக்கோ. அவருக்கு தைரியம் சொல்லி கஞ்சி தயார் பண்ணி அவருக்கு கொடுத்தாங்க அந்த பசங்க. ஆச்சாரியார் கிட்ட போயிட்டு கஷாயம் வாங்கிட்டு வந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சமைச்சாங்க. ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ரங்கையாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு ரங்கையான்னா அவ்ளோ இஷ்டம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிமெண்ட் வியாபாரம் பண்ணக்கூடிய கிருஷ்ணகுமாருங்கிறவரு அங்க வந்தாரு. எல்லாரையும் மரத்தடிக்கு வர சொன்னாரு. எல்லாரோடையும் சேர்ந்து ரங்கையா கூட பசங்களோட மரத்தடிக்கு வந்தாரு. யாரா இவன்? வெந்த பூசணிக்கா மாதிரி இருக்கான். அப்படி கிண்டல் பண்ணவும் பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க. மரத்தடிக்கு வந்த கிருஷ்ணகுமார் எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சிமெண்ட் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் மர வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க. பசங்க கூட சேர்ந்து ரங்கையாவும் ஆர்வமா கேட்டாரு. சிமெண்ட்னாலையும் கற்கள்னாலையும் நான் உங்க எல்லாருக்கும் வீடுகள் கட்டித்தரேன். ரொம்ப மலிவான விலையில கட்டித்தரேன். ரொம்ப அழகான வீடுகளாவும் கட்டித்தரேன். அப்படி எல்லாருக்கும் புரியும்படியா சொன்னாரு. எல்லாரும் ஏதோ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ரங்கையாவோட முகம் மட்டும் மாறி போச்சு. பசங்க கூட சந்தோஷமா இருந்து அப்புறம் ரொம்ப கவலையா ஆயிட்டாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களோட ஊர் எல்லையில நிறைய இடம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அங்கேயே உங்க எல்லாருக்கும் வீடு கட்டி தரேன். அப்படி சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் கிருஷ்ணகுமாருக்கு பணம் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஊரோட எல்லையில எல்லாரும் அவங்களுக்கான வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. ரங்கையா மட்டும் எதுவுமே பேசாம அவரோட வீட்லயே இருந்தாரு. அவரை பாக்குறதுக்காக பசங்க அங்க வந்தாங்க. என்னடா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அண்ணா, கவலையா இருக்கியா நீ? எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியல அண்ணா. அப்படி ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. என்னடா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்குமே நல்ல வீடு கட்டிக்கணும்னு ஆசை இருக்கும் தானே? அதுல தப்பு என்ன இருக்கு? அப்போ நீ ஏன் புது வீடு கட்டிக்கல அப்படின்னு கேட்டான் ஒரு பையன். அது நான் இந்த ஊரை விட்டு வரதா இல்ல. அப்போ இங்க இருந்து நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டான் இன்னொரு பையன். இப்ப என்னடா, சாப்பிட்டுட்டு படுத்துக்க போறேன். கஷ்டம் வந்தா வேலையில மும்முரமா இருக்கிறது தான் ஒரே ஆறுதல். அப்படி சொல்லி ரங்கையா வேலைக்கு இறங்கிட்டாரு. எப்பவும் போல மூங்கில் மரங்களை வெட்டுறதுக்காக காட்டுக்கு போனாரு. பசங்க கிட்ட என்னதான் தைரியமா பேசினாலும் அவரோட மனசுக்குள்ள அந்த ஊரை பத்தியும் அவர் பண்ணிட்டு இருக்கிற வியாபாரத்தை பத்தியுமே யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு மூங்கில் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த மூங்கில் மரத்துல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சது. இது என்ன ரத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த மொத்த மரத்தையும் வெட்டி பார்த்தாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு தேவதை தோன்றினா. அவளை பார்த்து ரங்கையா ரொம்ப ஆச்சரியப்பட்டு பயந்தும் போனாரு. யார் நீங்க? நான் தெரியாம வெட்டிட்டேன். நான் இது வேணும்னு பண்ணல. என்ன மன்னிச்சிடுங்க அப்படி பயந்துகிட்டே சொன்னாரு. பயப்படாதே, ஒரு முனிவரின் சாபத்தால் நான் இப்படி மரமாகிவிட்டேன். இப்போது சிந்திய ரத்தம் அந்த சாபத்தின் சின்னமாகும். உன்னால் இன்று எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா அந்த தேவதை. ரங்கையாவுக்கு எதுவுமே புரியல. ஆனா பயப்படுறதுக்கு மட்டும் எதுவும் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுது. உனக்கு ஏதேனும் வரம் தேவையென்றால் என்னிடம் கேள். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. உனக்கு பிடித்த வரத்தை என்னிடம் கேள். அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னா அந்த தேவதை. ஆனா ரங்கையாவுக்கு என்ன வரம் கேக்குறது அப்படின்னு எதுவுமே புரியல. இவ்ளோ பெரிய அதிர்ஷ்டம் என் முன்னாடி வந்திருக்கு. ஆனா எனக்கு எதுவுமே புரியல. என்ன வரம் கேட்கணும்னு கூட எனக்கு எதுவும் தெரியல. அப்படி அப்பாவியா சொன்னாரு. அத கேட்ட அந்த தேவதை அப்படி சின்னதா சிரிச்சா. அப்புறமா அந்த தேவதை மறைஞ்சு போயிட்டா.
ரங்கையா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த கம்புகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாரு. மூங்கில் கம்புங்கம்மா, மூங்கில் கம்புங்க, வாங்கம்மா வாங்க, வேகமா வாங்க. அப்படி கத்துனாரு. ஆனா யாருமே அவர்கிட்ட கம்புகள் வாங்கல. அதுல கொஞ்சம் பேரு எகத்தாளமா சிரிக்க கூட செஞ்சாங்க. இப்ப போய் கம்பு வித்துட்டு இருக்க, யார் வாங்குவாங்க? அப்படின்னா ஒருத்தன். அதுக்கு இன்னொருத்தன், இந்த கம்ப வச்சு இனி இவன் கூத்துதான் கட்டணும். இப்படி அவமானமா எல்லாரும் பேசுனாங்க அங்க. ரங்கையா அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு பேசாம வீட்டுக்கு வந்துட்டாரு. எதுவுமே பண்ணாம அப்படியே படுத்துட்டாரு. என்னடா இது வாழ்க்கை? இனி வாழ்றதுக்காக நம்ம வேற வேலை தான் தேடிக்கணுமா? ஒன்னும் புரியலையே. இந்த வேலைய விட்டா நம்ம வேற வேலை என்ன தேடிக்க முடியும்? அப்படி தீவிரமா யோசிச்சாரு. அப்படி யோசிச்சு யோசிச்சு ரங்கையாவுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு மனசுல வந்துச்சு. பட்டணத்துல வித்தா என்ன? அங்க மூங்கில் கம்புகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு நல்ல நல்ல மூங்கில் கம்புகளை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போனாரு. பட்டணத்துல நிறைய பேரு இந்த மூங்கில் கம்புகளை வாங்குனாங்க. இந்த கம்புகளை வச்சு அழகழகான பொம்மைகள் பொருட்கள் எல்லாம் செஞ்சு வீட்லயும் ஹோட்டல்லையும் வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஊரை விட பட்டணத்துல தான் வியாபாரம் நல்லா இருக்கு போலயே அப்படின்னு நினைச்சு அன்னையில இருந்து ரங்கையா பட்டணத்திலேயே அவரோட வியாபாரத்தை செஞ்சாரு. அப்படியே சுத்து பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போய் வியாபாரம் பண்ணாரு. ஆனா எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அவரோட பழைய வீட்லயே தான் இருந்தாரு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஊர் எல்லையில புது வீடுகள் கட்டி குடியேறிட்டாங்க. அப்பப்போ பசங்க மட்டும் வந்து ரங்கையாவை பார்த்து பேசிட்டு போவாங்க. ஏய், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் நல்லா படிக்கணும். அப்படி நல்ல நல்ல புத்திமதிகள் சொல்லுவாரு. ஆனா எவ்வளோ சொன்னாலும் புது ஊருக்கு மட்டும் அவரு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவோ பேரு எவ்வளவோ சொல்லியும் அந்த மூங்கில்ல கட்டின பழைய வீட்ல தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. எல்லாமே அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தா கடவுளுக்கு பொழுது போக வேண்டாமா? அதனால அப்பப்ப சின்ன சின்ன விளையாட்டுகள் நடக்கும். ஒரு நாள் சாயங்கால நேரம் வழக்கம் போல ரங்கையா பசங்களோட உட்கார்ந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அம்மாவாசை அப்படிங்கறதுனால கடல் ரொம்ப கோபமா இருந்துச்சு. அலைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசா வந்துச்சு. அப்ப ஒரு பையன், என்னன்னா அலையெல்லாம் இவ்ளோ பெருசா வருது? அப்போ இன்னொரு பையனும், ஆமா அண்ணா, கடல் ரொம்ப கோவமா இருக்கு போலயே. அப்படி பயப்பட்டாங்க. அதுக்கு ரங்கையா இந்த விதமா அவங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. அம்மாவாசை அன்னைக்கு கடல் எப்பவுமே இப்படி கொந்தளிப்பாதான் இருக்கும்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. ஆனா வழக்கத்தை விட கடல் ரொம்ப உக்கிரமா இருக்குன்னு ரங்கையாவுக்கு புரிஞ்சு போச்சு. டேய், நீங்க எல்லாரும் ஏதாவது உயரமான இடத்துக்கு ஓடுங்க. எதுக்கு அண்ணா? சொன்னதை செய்யுங்கடா அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொன்னாரு. ரங்கையா இவ்ளோ கோவமா சொன்னதை கேட்டதும் பசங்க அவரு சொன்னபடியே உயரமான இடத்துக்கு ஓடுனாங்க. ரங்கையா புது ஊருக்குள்ள போனாரு. எல்லாரையும் மரத்தடிக்கு கூப்பிட்டு அனுப்புனாரு. அண்ணா, அம்மா, சமுத்திரம் ரொம்ப கோவமா இருக்கு. சுனாமி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க யாருமே அதை நம்பல. அப்போ அங்க ஒருத்தன், டேய், அம்மாவாசை அன்னைக்கு எப்பவுமே அப்படிதான்டா இருக்கும், போடா அப்படின்னு அத பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்ல. ரங்கையாவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. என்ன செய்யலான்னு மனசுல யோசிக்கும் போது அவனுக்கு அந்த தேவதை ஞாபகம் வந்துச்சு. உடனே அந்த தேவதைய மனசுல நினைச்சுக்கிட்டாரு. தேவதையும் அவர் முன்னாடி தோன்றினான். என்ன மகனே, என்ன வேண்டும் இப்போது? வணக்கம்மா, இந்த கிராமம் கடல்ல மிதக்கிற மாதிரி வரம் கொடுங்கம்மா அப்படின்னு விசித்திரமான ஒரு வரம் கேட்டாரு. தேவதை கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தா. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு ரங்கையா. இந்த வரத்தை உன் சுயநலத்திற்காக நீ கேட்காமல் மக்களுக்காக கேட்கிறாய். சந்தோஷம், தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தா அந்த தேவதை. ரங்கையா நினைச்ச மாதிரியே அங்க சுனாமியும் வந்துச்சு. ஆனா அந்த வரத்தினால அந்த கிராமம் மொத்தமும் கடல்ல மிதந்துச்சு. விஷயம் கேள்விப்பட்ட எல்லா மக்களும் ரங்கையாவுக்கு அவங்க நன்றி சொன்னாங்க. ரங்கையா வழக்கம் போல அவரோட வேலைய பாத்துக்கிட்டு சமுத்திரத்துல மிதக்கிற மாய கிராமத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு.